ரெண்டு பேர் அவர் சொர்ணவேலியும் யமுனா ராஜேந்திரனையும் பற்றி நான் முதலில் சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த புத்தகத்தில் நான் சொல்லணும்னு நினச்சது, இந்த மணிரத்னம் புத்தகத்தில் அவங்க யமுனாவுடைய, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு முன்னோட்டமாக ஒரு 4 பக்கமும் சொர்ணவேலுடைய முன்னுரையும் இருக்குது. அதுதான் கிட்டத்தட்ட நான் பேசுகிறதும். இனிமேல் வேறு அதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் படிச்சிங்கன்னு தெரியும். அது நான் அதை அப்படியே செகண்ட் பண்ணுறேன். நான் ரொம்ப மிக சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, இன் எவ்ரி வே 2 பேரையும் இன்னொரு சம்பவத்துலேயும் நான் 2 பேர் வீட்லேயும் போய் தங்கினேன். அதாவது பிரிட்டன்லேயும் அவர் வீட்லேயும் தங்கினேன். 2 பேர் வீட்லேயும். ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான, என்னுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி தான் அது. வந்து ஒன்று யமுனாவோட நான் மார்க்ஸோடைய கல்லறையில் போய் நின்னேன். யமுனாவோட சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போய் நானும் சேர்ந்து போனோம். தென் அதே போல் சொர்ணவேலோட நான் அமெரிக்காவில் இருந்தபோது ஹால் ஃபாஸ்டர், தென் ஒரு போன நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் 1910க்குள்ளே நியூஸ் பேப்பர்லேருந்து காமிக் புக்கு பேஜ் இருக்குது பாருங்கள், சாட்டர்டே சண்டே பேஜ் இருக்குது பாருங்கள். அந்த பேஜெல்லாம் ஒர்க் பண்ண மாபெரும் கலைஞருடைய சிலருடைய ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க் வந்து, அதுவும் காமிக் புத்தகங்களும் அந்த அவர் இருக்கிற யூனிவர்சிட்டியில், மிச்சிகன் யூனிவர்சிட்டியில் 5 லட்சம் புத்தகங்களை சேகரித்து வச்சுருக்காங்க. அந்த அந்த ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க்கை பார்க்குறதுக்கான அவர் கூட சேர்ந்து நான் ரொம்ப பெரிதும் மதிக்கிறேன் ஒரு மாபெரும் கலைஞர் ஹால் ஃபாஸ்டர். அவருடைய ஒரிஜினலை பார்க்குறதுக்கான வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. 2 பேரும் சினிமா மட்டும் இல்லை, இந்த ரொம்ப கிளாரிட்டியோட மல்டி லேயரில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் எனக்கு. அவருடைய அதிலையும் குறிப்பாக யமுனாவுடைய புத்தகத்தை வெளியிடுகிற அந்த நாளில் நான் உங்களோடு இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக்சுவலாக வந்து மணிரத்னம் பற்றி சொல்லணும்னா, வந்து கிட்டத்தட்ட இந்த 40-50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரு ஆல்டர்னேட் சினிமா செய்வதற்கான முயற்சிகள் எல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் நானும் அதில் ஒரு பகுதியாக உள்ளே இருந்தும் வெளியே இருந்துமாக நாங்கள் எல்லாம் இருந்திருக்கிறோம். அதில் வந்து நான் குறிப்பாக நானும் பிறகு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே போய் ஒர்க் பண்ணாங்க என்னுடைய நண்பர்கள் பாண்டியன், தென் கலை, மனோபாலா, எல்லோரும் நாங்கள் எல்லோரும் ஒரே அறை இல்லை. இது என்னென்னா வந்து அந்த காலகட்டத்தில், அதாவது குறிப்பாக வந்து நான் நேரடியாக அந்த காலகட்டத்தில் மணிரத்னம் சந்தித்ததில்லை. எல்லாருக்கும் தெரியும், இப்போ இந்த அரசியல் சார்ந்த அழகியிலையும் அரசியலையும் சார்ந்து பேசுகிற விதத்தில் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது தான். அரசியல் இல்லாமல் அழகில் இல்லை, நான் அப்படி தான் நாங்கள்லாம் பார்க்குறோம். அது வந்து வெறும் பியூர் ஆர்ட் வந்து ஒன்றும் இல்லை, இல்லை சோல் இல்லாதது தான். அது வந்து பொலிட்டிக்கலாக அது வந்து அதை டிபேட் பண்ண வேண்டியதும் பேச வேண்டியதும் இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் அந்த காலகட்டத்தில், அதாவது முதல்ல அது மணியை வந்து ஒரு அறிமுகம் இல்லாத காலகட்டத்தில் அவரோடு சேர்ந்து இயங்கிய அல்லது அந்த காலகட்டத்தில் இருக்கிற மற்ற கலைஞர்கள், அதில் பிசி, ஜிபி, தென் அவரோட சேர்ந்தது ரஹ்மான், இவங்க எல்லாருக்குமான ஆரம்ப காலத்தில் நானும் விளம்பர படங்கள் இவங்களோடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவங்க படிக்கிற காலத்திலே எனக்கு இந்த நட்பு இருந்தது. அது வந்து இப்போ அது இல்லை, அதுதான் நாங்கள்லாம் இப்போ அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆக்சுவலாக ஒரு இன்டர் டிசிப்ளினே இல்லை இப்போ. அதாவது சினிமா, நாங்கள் பெயிண்டிங் படிக்கிறோம், சினிமா சம்மந்தப்பட்டவர்களோடு ஒரு மிக அருமையான ஒரு நட்பும். எங்களுக்கு வந்து சினிமா, நாங்கள் வந்து 70s சினிமா படிக்கிற இது ஆர்ட் படிக்கிற காலத்தில் கரெக்டாக அதுக்கு முன்னாடி 60s தான் வந்து பணிகர் இருந்த காலகட்டத்தில் தான் தென்பகுதியில் ரித்விக் டக்கியும் ஒரு ரேயோடைய இன்ஃப்ளூயன்ஸில் முதல் ஆரம்பகால முயற்சிகளாக இருக்குவாங்க. கிரிஷ் இங்கே கேரளாவில் இந்த முயற்சிகளுக்கெல்லாம் ஆதர்சமாக இருந்த மிக முக்கியமானவர்கள் எல்லோரும் வந்து செல்லுகிற ஒரு காம்பவுண்டு தான் ஓவியக் கல்லூரி காம்பவுண்டு. அது வந்து 70s நாங்கள் இருக்கும்போது வந்து இன்ஃபேக்ட் வந்து சீனிவாசன் சொன்னது போல் நாங்கள் எல்லாம் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கிற காலத்தில் இவங்க எல்லாருக்கும் வருவாங்க. ஜானாபுராமிலேருந்து இன்ஃபேக்ட் என் கிளாஸ்மேட்டை வந்து அரண்னுடைய படத்தில் ஹீரோவை நடிக்க வேண்டியது ஸ்லீப்பாச்சது வந்து இந்த மாதிரி டக்ளஸ் தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் இந்த சினிமாக்களை பார்ப்பதும் நிர்மால்யம், அதாவது இதில் இருக்க பாருங்கள், மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவில் ஒரு ரிமார்க்கபிளான எக்ஸசைஸ் அந்த காலகட்டத்தில் இருந்தது பாருங்கள். பீன் மேனுக்கு பிறகு இவர் வர்றது, நிர்மால்யம் வந்தது, அங்கே அதே மாதிரி அங்கூர் வந்தது, நிஷாந்த் வந்தது அந்த காலகட்டத்தில் 70s. இதெல்லாம் நாங்கள் அப்புறம் வந்து இவருடைய பிரயாணம் படம், யார்
பரதனுடைய படம் இல்லையா, பரதனுடைய முதல் படம் பிரயாணம். இந்த படங்கள் எல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் முதல் நாள் அதுலேயும் ஓவியர்களாக இவங்கெல்லாம் இருக்கும் பட்சத்தில் முதல் படங்களை இருக்கிற காலகட்டத்தில் இவங்க எல்லாமே உடைய படங்களையும் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் அந்த நேரம் தான். அப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னா, அதை தொடர்ந்து இந்த பாதிப்போடு தமிழ்நாட்டில் வந்து எடுத்த மெயின் ஸ்ட்ரீம்லேயும் சில முயற்சிகள், நான் பேர் சொல்ல சில முயற்சி இருந்தது. ஆனால் வந்து ஆல்டர்னேட் சினிமாவை யோசித்த முயற்சிகள் எல்லாமே என்னை பொறுத்தவரையில் எல்லாமே ஃபேக். தமிழ்நாட்டில் நடந்தது எதுவும் என்ன சொல்லுங்க, ஒரு ட்ரூத்ஃபுல்லான முயற்சியாக எங்களுக்கெல்லாம் படவே இல்லை எப்போயுமே அந்த காலகட்டத்தில். அதுபோல் வந்து இதே காலகட்டத்தில் இப்போ ஒரு இது இந்த இவங்க திராவிட இயக்கம் வந்து சினிமா பண்ணினதுலேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய எழுச்சி வந்து மக்களோட நாடகம் சினிமாவோடு வந்து அரசுக்கிட்டையும் பிடிக்கிற இடத்துக்கு வந்தபோது எதிர்வினையாக இருந்தது அப்போ ஒரே ஒன்று துக்ளக். அது அல்லாமல் பாலச்சந்தருடைய சினிமா தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத நாடகம் தான். நின்று சினிமாட்டிக் பாசிபிலிட்டி இல்லாத நின்று பேசிகிட்டே இருக்கிற மாதிரியான இடத்துல இருந்து அடுத்த இடம் நாங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் பார்த்தது வந்து மணியோடைய படம் தான், மணிரத்னத்தினுடைய படம் தான். அது வந்து எப்படி அந்த சினிமாவை சொல்கிறதுன்னா, இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு கம்பேரிட்டிவான ஒரு இது என்னென்னா, அது வந்து பேன் இண்டியன் சினிமாவாக்குறதுக்காக தமிழ்த்தன்மை இருக்கிற கேரக்டரை எல்லாம் அதுலேருந்து அழிச்சிட்டதை தான் நாங்கள்லாம் ரொம்ப பெரிய மோசமான ஒரு காரியமாக நாங்கள் அந்த காலகட்டத்தில் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். அதில் என்னென்னா, அதுக்கு முன்னாடி அது இதை எதோட சேர்ந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இதை எதோட சேர்ந்து நாங்கள் வந்து எப்போவுமே பேசுவோம்னா, அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பீரியடில் எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு திலகர் வந்து எப்படி விநாயகர் பொம்மையை பயன்படுத்துகிறாரோ, அதுபோல் அந்த காலகட்டத்தில் மாற்றம் வந்து, அதாவது பிரிண்டிங் டெக்னாலஜிலாம் வருது, கேலண்டர் ஆர்ட் வருது. வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அதாவது ரவிவர்மா பாம்பேக்கு போகிறாரு தன்னை உயர்த்திக்கிறதுக்காக, அப்புறம் வந்து அவரே கலர் பிரிண்டிங் அவரே இது பண்ணுறாரு. அவர் செஞ்சு கடைசியில் பிரிண்டிங், கலர் பிரிண்டிங் எல்லாருக்கும் கிடைக்கிறதுன்னொன்னே கேலண்டர் வந்து ஒரு ராமரவர் படம் நீங்கள் பிரிண்ட் பண்ணால் அந்த படம் வந்து இந்தியா முழுவதும் எல்லா வீட்டுக்கும் போயிடுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து. அதுக்கு முன்னாடி 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு வேறு அனுமாரி தான் இருந்தது. அதாவது மித்த அதுவரையில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் அவங்கவுங்களுக்கான சோர்ஸு அவங்கவுங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸில் தான் அதை வந்து பண்ணாங்க. இது தான் இந்திய தன்மையாக மாற்றுது. அது மாதிரி அதே மாதிரி தான் சினிமா அடுத்த இடத்துல வந்து நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறதுல ஃபங்க்ஷன் பண்ணதாக மணிரத்னத்தோடைய படத்தை பார்ப்போம். அவர் வந்து நான் இன்னும் எலாபரேட்டெல்லாம் அதை வந்து பேசலை, வந்து இடையில நாங்கள் விமர்சன பார்வையோடு தான் பார்ப்போம். அப்படி இருந்த காலத்தில் அவரோட பக்கத்தில் ஒர்க் பண்ண எனக்கு இன்னும் சுகாசினியும் தெரியும், என்னுடைய சகோதரோட சேர்ந்து படித்தவங்க எங்கள் எல்லாருமே ஒன்றா அந்த காலகட்டத்தில். ஆனால் வந்து நான் சந்தித்ததே இல்லை ஒரு முறை மணிரத்னோட. பிறகு என்னுடைய வாழரோட மலை, இப்போ வாழரோட மலை இங்கே வந்து விஜய் உட்காந்துருக்கு வாழரோட மலை புத்தகம் வந்த பிறகு அது வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு முயற்சி சொன்னது போல் நாசருடைய படத்தில் நாங்கள் ஒரு முயற்சி, ஒரு கவுண்டராக அதை வந்து பயன்படுத்தினோம், ஒரு சின்ன பகுதியாக. அது வந்து அதுக்கு பிறகு அந்த ஒரு ஆற்றாமையால் நான் பண்ணினேன் பெயிண்டிங், சீரியஸ் ஆஃப் பெயிண்டிங் வந்து கடைசியில் ஒரு புத்தகம் மூலியமாக வந்து. பிறகு இந்த பொன்னியின் செல்வனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்க முன்னெடுக்க ஆரம்பிச்சு 2009 இந்த புத்தகத்தை. அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம் இருக்கிற அழகம் பெருமாள் டைரக்டர் மணிரத்னத்துக்கு அசிஸ்டண்ட் இருந்தார். அதனால் நான் பார்க்குறது உங்களை நீங்கள் பாருங்கண்ணே உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாருன்னு சொன்னதுனால நான் ஒரு முறை சந்தித்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி எனக்கு ஒரு பொலிட்டிக்கலாகவும் சினிமாவும் ட்ரூத்ஃபுல்லாக சொல்லணும்னா, நான் வந்து இன்னும் இதுவரையில் சொல்லாத ஒரு மிகப்பெரிய உண்மை என்னென்னா, மணிரத்னத்தோட எல்லா படமும் நான் பார்த்ததில்லை. எல்லா படமும் பார்த்ததில்லை. அஞ்சலி வரைக்கும் தான் பார்த்தேன். அதுக்கு பிறகு பொலிட்டிக்கலாக நமக்கு ஒரு விமர்சனம் இருக்கிற, எல்லோரும் பேசுகிற, நான் பேசுகிற பம்பாய் படத்தையும், அப்புறம் வந்து இலங்கை பிரச்சனைகள், இந்த மாதிரியான பொலிட்டிக்கலாக இருக்கிற படத்தை மட்டும்தான் பார்த்தேன். மற்ற படங்கள்லாம் பார்க்குறதுக்கான எனக்கு ஒரு அயற்சி வந்துச்சு. எனக்கு வந்து அந்த படங்களே ஏதோ சொன்னதெல்லாம் பார்த்துறதில்ல, ஏதோ டிவியில் வந்து பாட்டுகளை பார்த்தா தான் வாய்ப்பு, வேறு முழுமையான படத்தை நான் பார்க்கல. ஒரு சின்ன அயற்சி தான் அது வந்து. ஆனால் இந்த படம் ஒரு பீரியடை பண்ணுறதுனால என்னை ஃபோர்ஸ் பண்ண பிறகு நான் சந்திக்கிற மாதிரி இருந்து அப்புறம் நான் சந்தித்தேன்.
ஆக்சுவலாக அவங்க சொன்னதுனால. நான் போன உடனே மணிரத்னம் வந்து ட்ராயர்லேருந்து வாடரோட மலை புத்தகத்தை எடுத்து டேபிளில் வச்சேன். நான் அடுத்த முறை சந்திக்கவும் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருந்தேன். எனக்கு முன்னாடி என் புத்தகம் வந்துச்சு, எனக்கு மகிழ்ச்சி தான் சொன்னேன். ஆனால் வந்து அவங்க இந்த படத்தை எடுக்க போகிறேன்னு இருக்குதை சொல்கிறேன்னா, இந்த படத்தை எடுக்க போகிறேன் அவங்களுக்கு இது தேவையில்லை. அதாவது இந்த லேட்டராக நான் அதை பார்த்ததில்லை, அது இது மட்டும் நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, மேலே நான் சொன்னேன் வந்து பேசிட்டு இருக்கும்போது மணி சொன்னப்பில் இந்த மாதிரி நான் இது ஜெயமோகன் வந்து 90% எழுதிட்டாப்புல, ஆனால் எனக்கு தூக்கம் இல்லை சார் அப்படின்னு சொன்னாப்புல. நான் வந்து இப்படி கட்டிக்கிட்டா அதுக்கு இதாகவே சொன்னேன். அவர் என்னங்க எழுதுறது, எல்லாம் கல்கி எழுதி முடிச்சாச்சுங்க. இனிமேல் நீங்கள் எப்படி இதை விஷுவலைஸ் பண்ண போகிறீங்கன்றது தான் சேலஞ்சு. இனிமேல் வேறு சேலஞ்செல்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார், அதுதான் அவங்க படத்தை பார்த்தோம், புத்தகத்தை பார்த்தோம்னா எனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னு. அது வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு 4 மாதத்துக்கு பிறகு அது வந்து இந்த 2009 நின்றுடுச்சு. ஆக்சுவலாக என்ன எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவங்க எப்போதுமே ஒரு நான் தொடர்ந்து இதை சொல்லிகிட்டே இருக்கிறது, எப்போதுமே அவங்க வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்குது பாருங்கள், தமிழ் ஐடென்டிட்டி சார்பான விஷயத்தை முன்னிறுத்துவதற்காக அதுக்காகவோ ரிசர்ச் ஓரியன்டாகவோ ஒர்க் பண்ணுற எஃபர்ட்லாம் அவங்ககிட்ட கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து இந்த தன்மையை அழிச்சிட்டு தான் வேறு மொழி பேசுகிற நடிகர்கள் எல்லாம் ஒரே படத்தில் இருக்கிறதாகவும், இந்தியா முழுவதும் போகிற படத்தில் இந்த நம்மளை சார்ந்த படத்தில் நம்ம தெரிஞ்ச ஒருத்தரும் இருக்கிறதாகவும், அது ஒரு மாதிரி ரொம்ப ரிமார்க்கபுளாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வியாபார ரீதியில் டிசைன் பண்ண படங்கள் தான் எல்லா படமுமே. அதில் வந்து எல்லோரும் சொன்னது போல் ஒரு பிராமண அரசியலும் இருக்கிறது, தமிழ்நாட்டு பிராமண அரசியல், அதெல்லாம் சேர்ந்து அந்த பார்வையில் வந்து அது போச்சு அந்த படங்கள்லாம். அதனால் இதை முயற்சி பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு அந்த பீரியடில் ஒரு யோசனை இருந்தது. ஆனால் அது நடக்கலை அந்த டைமில். அந்த ஆஃப்டர் தேட் அப்புறம் நாங்கள் ஒரு 1.5 வருஷம் வந்து இன்னொரு சுரேஷ் கிருஷ்ணாவோட டைரக்டரோட ஒர்க் பண்ணி அதுவும் நினைச்சு இவங்க திரும்பி படம் பண்ண வந்துட்டாங்கன்னு நிறுத்திட்டோம் நாங்களாம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு தமிழ் தன்மையை நம்ம அதில் இருக்கணும்னு நாம் வந்துட்டு ஏற்கனவே இங்கே நடந்தது. இதெல்லாம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஏற்கனவே இங்கே ஒரு கலை இயக்குநர்கள் எல்லாம் வந்து வேற்று மாநிலத்திலேருந்து வந்தாங்க. குறிப்பாக வந்து என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்பயே வந்து கேட்பேன், ஒரு ஆரம்ப காலத்தில் தோட்டத்தரணி என்ன சொல்லுவேன், நாங்கள் எல்லாம் ஒன்றா எக்ஸிபிஷன் வச்சுட்டு இருந்த காலம், நான் சொல்கிறேன் 70s 80s காலத்தில் முதல்ல தோட்டாவருக்கு இது மணிக்கு ஒர்க் பண்ண காலத்துலலாம் இந்த ஒரே ஒரு பாட்டை மட்டும் பார்த்துட்டு யார் இது அப்படின்னு நான் கேட்டேன். அந்த பகல் இல்லை நீ நல்லா இருக்கிறேன், அடுத்த படம் பாருங்க, நான் இந்த மௌனராகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் தான் சொல்லுவான். அப்படி தான் முதல்ல அது ஆரம்பிச்சது. தென் எங்களுக்கு வந்து நான் பார்த்ததில் அயற்சி வந்து கூட பொலிட்டிக்கலாக கூட இருக்கிற ஆஸ்பெக்டில் எல்லாருக்கும் தெரியுதான். இப்போ நம்ம எல்லோரும் பேசிட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. அந்த அயற்சி தான் அது விடுபட்டது. ஆனால் என்ன நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் தாண்டி இது ஏன் இப்போ இல்லாமல் போயிடுச்சு, இதுக்கு எல்லாம் தாண்டி இப்போ சமீப காலத்தில் எல்லோரும் சொன்னது போல் இப்போ வந்து இந்த அமரன் படம் என்ன, அப்புறம் வந்து அது மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுலையும் ரைட் விங் வந்து சினிமாவை தான் எடுத்திருக்கு. சினிமா எனக்கு என்னுடைய நண்பர்கள் பலர் இதை சொல்லுகிறார்கள். அப்புறம் இப்போ ஒரு படம் வந்து கல்கின்னு ஒரு படம் பார்த்தேன். என்னை ஃபோர்ஸ் பண்ணி யங் ஆர்டிஸ்ட்லாம் என்னை கூட்டி போய் எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு அந்த படம் பார்த்துட்டு. அது உள்ளேயும் அதாவது என்ன சொல்லுங்க, ரைட் விங்கினுடைய ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு கிளவர் ஒர்க்கு தான் எல்லாத்துலேயும் இருக்குது. அது வந்து தொடர்ந்து நடக்கிறதாக நான் எப்போதும் கருதுகிறேன். அந்த வகையில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் ஆரம்ப காலத்தில் நாங்கள் பார்த்த இன்டர்டிசிப்ளின், இனிமேல் வர ஃபியூச்சர் ஃபில்ம் மேக்கருக்கான இது இருக்குது பாருங்களேன். அதாவது இன்டர்டிசிப்ளின்லாம் பெயிண்டிங்கை பார்க்குறது எப்படி, அதாவது மியூசிக்கை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அது நடக்காமல் போயிடுச்சு. இனிமையாவது இது நடக்கணும். ஏன்னா இந்த இது நாம் அனுபவிச்சது தான். அது வந்து நாடகத்து வழியாக வந்து தமிழ்நாடு வந்து எல்லோரையும் தாண்டி கடந்த 70-80 ஆண்டுகளில் மற்ற மாநிலத்தை தாண்டி மிக உயரத்துக்கு நான் எல்லா இந்தியா முழுவதுலையும் கூக்குரா வந்துலாம் போயிருக்கிறேன். நான் சில நேரங்களில் ஆந்திராவிலேயே 5 ஆண்டு இருந்திருக்கேன். அப்பயே நாங்கள் என்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், உங்களுக்கு 2 பெரியார் வேணும்னு சொல்லுவேன். அங்கெல்லாம் அப்படி தான் இருந்தது. தமிழ்நாடு கெயின் பண்ணியிருக்கிறத இந்த சூழல்லாம் மணி இந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கிற கலைஞர்கள் வியாபாரம் செஞ்ச காலகட்டத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் இருக்குது. ஆக அதை வந்து அது இப்போ இங்கே மட்டும் இல்லை, ரொம்ப தெளிவாக வந்து ரைட் விங் செய்கிறதாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கிளாரிட்டியோட நாம் இந்த எல்லாத்தையும் தாண்டி இந்த கியூபா வந்து சினிமாவை பற்றி
யமுனாவுடைய புத்தகம் என்னுடைய அபிப்பிராயம் அது வந்து இன்னைக்கு ஒரு சரித்திரபூர்வமான நாள் தான் நான் நினைக்கிறேன். இந்த புத்தகம் தமிழுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கொடை என்றே நான் கருதுகிறேன் இந்த புத்தகத்தை. இது வந்து விமர்சன புத்தகம். இது வந்து நான் பார்த்ததில் என் மணியை சந்தித்ததுலையும் அவங்களுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டையும் சேர்த்து அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த புத்தகத்தை செய்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு உங்கள் எல்லோரும் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.